எவ்வளோ பெரிய ஐக்கியத்தில் பாருங்க. நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு 90 நாள் கொடுத்து பணம் கொடுக்குறோம். ஏன் நீ என்ன கடன் போடுற? காசு வாங்கிட்டு தானே போடுற? ஒரு வாரத்திலே பணம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு ஒரு 90 நாள் டைம் தேவைப்படுது தேட்டருக்கு? நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம், நீ வாங்கி 90 நாளைக்கு டோல் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியிருக்கு? எத்தனை பேருக்கு நீங்கள் பெண்டிங் வச்சுருக்கீங்க? நீங்கள் கொடுத்துருக்கீங்களா எல்லாருங்க? அப்போ நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி 2013 கொடுக்க வேண்டிய படத்துக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கோயம்புத்தூர் தேட்டர் கொடுக்க மாட்டேன் நீங்கள் இருக்கிறீங்க. எவ்வளோ ஐக்கியத்தனை அது? ஒரு படத்தை, ஒரு சின்ன படத்தை வந்து அப்போ அந்த ப்ரொமோஷன் பண்ண காசை யார் கொடுக்குறது? இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன பதில் சொல்லலாம்? நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா நீ செய்கிறதுல நியாயம் இருக்குது. நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீ முன்னாடியே என் கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். உனக்கு பணம் வரணும்னா என்னை கூப்பிட்டு நீ சொல்லணும். இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா நான் அதை பேசி சார்ட் அவுட் பண்ண போகிறேன். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது, யாரும் ஏமாற்ற வேண்டியது இல்லை. ஆனால் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. நீ ஏன் கடைசி நிமிஷத்தில் பஞ்சாயத்து வைக்கிற? அப்போ நீ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாருக்குமே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து வந்து படத்தை நிப்பாட்டுவீங்க. தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டேங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்க, எதுவும் கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கூட 90 நாள் எடுத்துக்கீங்க. என்ன அது நியாயம்? இது தேட்டர் கொடுக்க மாட்டீங்க, சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்க. சின்ன படங்கள் ஓடலைன்னா அப்புறம் எப்படி புதுசு ஆர்டிஸ்ட் வரும்? 10 ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா? இப்போ இந்த படத்தில் நடிச்ச இந்த பையன் வந்து புது இயக்குனர். இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி? இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வெளியே தெரிய முடியும். இவன் இங்கே ஒரு தமிழ் கலைஞன், இவன் ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இயக்குனர். இவன் எப்படி இவனை தான் அடையாளப்படுத்திக்க முடியும்? இந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு, அந்த சத்யாதேவி. அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா நடிச்சு நீங்கள் பார்த்துக்க. இந்த படம் நான் உங்களுக்கு போட்டதுக்கு காரணமே இது தவறான படம் இல்லை, இது இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்குறது தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துட்டு நான் போயிடுவேன். இதுக்கு ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படம் அந்த படம். என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள் தேட்டர் பிடிக்கிறீங்க? இந்த வாரம் அப்படி நீங்கள் புக் மைஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் பத்திரிகையாளர்களே நீங்கள் பாருங்கள். அப்படி என்ன எல்லா படமும் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு? எத்தனை சொல்ல எல்லா படமும் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது, நீ நிராகரிக்கணும். அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்கள் முட்டாப்பேல் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பேல் இருக்குது. இது ரொம்ப தப்பான ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரணும், அவ்வளோதான். நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேண்டாம், நான் ஓடிடியில் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் பதில் சொல்லியாங்க. தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் முதுகெலும்பு இல்லாத சங்கங்கள் வச்சுக்கிட்டு இவங்க அப்பப்போ வந்து நான் தலைவராக வரேன், நீ செயலாளராக வரேன் வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் 2013 கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான் அந்த அசோசியேஷனில். அவனுக்கு அது கட்ஸ் இருக்குது. அவன் தலைவர் உட்காந்து அவன் உறுப்பினருக்கு வாங்க முடியும். நீங்கள் என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும்? தயாரிப்பாளர் சங்கத்தில் எவனுக்கு நீதி கிடைச்சிருக்கு? எந்த தயாரிப்பாளர் நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க? எதுக்கியா பணத்தை தூக்கிட்டு வரீங்க? இங்கே ஓட்டு கேட்டு 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்டு வந்து எவனை ஏமாத்துறீங்க? எவனை வாழ வச்சிருக்கீங்க? நீங்கள் எதுக்காக எலெக்ஷனுக்கு வரீங்க? பல சங்கங்கள் இது. இங்கே ஒரு சங்கம், அங்கே ஒரு நடக்கிற சங்கம், நடக்கிற சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், 1000 சங்கங்கள். சங்கங்கள் வந்து என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? உங்களால் ஒரு சின்ன படத்தை கூட ஸ்க்ரீன் வாங்க முடியல, என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? எதுக்கு தாங்க நீங்கள் சொல்லுவீங்க? சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் சங்கம் வந்து நாங்கள் படம் எடுத்து கொடுக்குறோம், நாங்கள் வந்திருக்கோம் படம் தேட்டர்